மகனே மகனே கலங்காதே, நம்மை அழவைக்க விழவைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் நம்மை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். பிரியமானவர்களே, தீமை உங்கள் வாசப்படியிலே படுத்து கிடந்தாலும் ஆண்டவர் வந்தால் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் ஆகார் பாலைவனத்தில் போகும்போது அழகாய் சொல்கிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்க அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பாரா? நம் வாழ்க்கையில் சில காலம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நம்மை மனசோர்வு கசப்பு அடைய வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த கசப்பு சில காலம் மட்டுமே சோர்ந்திடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருந்தால் கொஞ்ச தூரத்தில் மதுரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. மகனே மகளே கலங்காதே, நம்மை அழவைக்க விழவைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் நம்மை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். தீமை உங்கள் வாசப்படியிலே படுத்து கிடந்தாலும் ஆண்டவர் வந்தால் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் ஆகார் பாலைவனத்தில் போகும்போது அழகாய் சொல்கிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்கள் அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவர் உங்களை காத்துக் கொண்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில் சில காலம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நம்மை மனசோர்வு கசப்பு அடைய வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த கசப்பு சில காலம் மட்டுமே சோர்ந்திடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருந்தால் கொஞ்ச தூரத்தில் மதுரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. மகனே மகனே கலங்காதே, நம்மை அழவைக்க விழவைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் நம்மை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். பிரியமானவர்களே, தீமை உங்கள் வாசப்படியிலே படுத்து கிடந்தாலும் ஆண்டவர் வந்தால் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் ஆகார் பாலைவனத்தில் போகும்போது அழகாய் சொல்கிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்க அவரை பார்க்கவில்லை என்றாலும்
அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பாரா? நம் வாழ்க்கையில் சில காலம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நம்மை மனசோர்வு கசப்பு அடைய வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த கசப்பு சில காலம் மட்டுமே சோர்ந்திடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருந்தால் கொஞ்ச தூரத்தில் மதுரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. என் மகனே, மகளே, நம்மை அழ வைக்க விழ வைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் நம்மை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். நியமான மக்களே, தீமை உங்கள் வாசப்படியிலே படுத்து கிடந்தாலும் ஆண்டவர் வந்தால் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அவர் உங்களை காண்கின்ற தேவன். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் பாலைவனத்தில் போகும்போது அழகாய் சொல்கிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்க அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பாரா? நம் வாழ்க்கையில் சில காலம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நம்மை மனசோடு கசப்பு அடைய வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த கசப்பு சில காலம் மட்டுமே சோர்ந்திடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருந்தால் கொஞ்ச தூரத்தில் மதுரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நம்மை அழ வைக்க விழ வைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் நம்மை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். அவர் உங்களை காத்து கொண்டே இருக்கிறார். அதனால் பாலைவனத்தில் போகும்போது அழகாய் சொல்கிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன். நீங்க அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பாரா? நம் வாழ்க்கையில் சில காலம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நம்மை மனசோடு கசப்பு அடைய வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த கசப்பு சில காலம் மட்டுமே சோர்ந்திடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருந்தால் கொஞ்ச தூரத்தில் மதுரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனதில் ஒரு புத்துணர்ச்சி. இந்த கசப்பு சில காலம் மட்டுமே சோர்ந்திடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருந்தால் கொஞ்ச தூரத்தில் மதுரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.